தமிழ்நாட்டிலே ஏன் உலகத்திலே இப்படி ஒரு திருவிழாவை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. பாடை கட்டி திருவிழா இல்லாட்டி பாடை காவடி திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் இறந்ததுக்கப்புறம் அவரை பாடையில் எப்படி தூக்கிட்டு போவாங்களோ அதே போல் ஒரு திருவிழாவை கொண்டாடுறாங்க. எதுக்கு கொண்டாடுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த ஒரு காணொலியை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க வலங்கைமான் அப்படின்ற ஒரு ஊரில் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மகாமாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் வந்து ஒரு திருவிழா நடைபெறுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடை காவடி திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது இந்த கோயிலில் உடம்பு சரியில்லையோ இல்லாட்டி தீராத வியாதி வந்து குணமாகாதவங்க வேண்டிட்டு போகிறாங்க. அப்படி வேண்டிட்டு போய் இது நிறைவேறிடுச்சு அப்படின்னா வந்து நேர்த்திக்கரண்டாக என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா பாடை காவடி எடுக்கிறாங்க, இல்லாட்டி பாடை கட்டி எடுக்கிறாங்க. இப்படி ஒரு திருவிழா வந்து வருஷம் வருஷம் பங்குனி மாதத்தில் வருது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடமுருட்டி ஆறு சொன்னோம்ல, அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தங்கள் சொந்தக்காரங்களோட நிற்கிறாங்க. வேண்டுதல் வச்சவங்க வேண்டுதல் நிறைவேறும் பட்சத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்னதாக வந்து அந்த ஒரு சாமி புகைப்படத்தை வச்சுட்டு இங்கேருந்து அந்த கடைசி இறுதிச் சடங்கு எல்லாத்தையுமே செய்கிறாங்க. அந்த வாக்கியரிசி போகிறதாகட்டும், சொந்தக்காரங்க சுற்றி வரதாகட்டும், நிறைய அந்த இறுதிச் சடங்குகள் என்ன நடக்குமோ எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துல நடத்துகிறாங்க. அதுக்கடுத்து இங்கே பாளையிலேருந்து 4 பேர் தூக்கிட்டு போகிறாங்க. உறவினர்கள் இருந்தால் உறவினர் தூக்கிட்டு போகிறாங்க. அப்படி இல்லைனா வந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களே வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அப்படி தூக்கிட்டு இங்கேருந்து ஊர்வலமாக வந்து நேராக கோயிலுக்கு கொண்டு போகிறாங்க. எவ்வளோ கூட்டம் போகுது பார்த்தீங்களா? இவ்வளோ பேரோட வேண்டுதல் நிறைவேறி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த திருவிழாவை மட்டும் 700லேருந்து 800 பேர் வந்து இது போல் காவடிகளை தூக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோயிலாண்ட பாருங்கள். கோயிலாண்ட வந்ததுக்கப்புறம் கோயிலை 3 சுற்று சுற்றினதுக்கப்புறம் கோயில் வெளியே வச்சு அவங்களுடைய பாடையில் வந்தவங்களுடைய ஊர்வலத்தை இங்கே தங்களுடைய வேண்டுதலையும் நிறைவு செய்கிறாங்க. நீங்கள் இந்த வலங்கைமான்ல நடைபெற இந்த பாடைக்கட்டி திருவிழாவுக்கு வந்திருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.